வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழ்னா வானம்பாடி என்ற திரைப்படம் ஒன்று வந்தது. கவியரசர் கண்ணதாசனோட சொந்த தயாரிப்பு. அந்த திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் மிக அழகாக பாடின ஒரு பாடல். இதை கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த பாடலில் என்ன ஒரு சிறப்புனா அடி 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 என்று வரும். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைசியில் அடி அடின்னு முடிஞ்சால் அது ஏய்ப்பு தொடைன்னு. அப்படி மட்டும் இல்லை, அவன் நடுவில் இருக்கிற சொற்கள் எல்லாம் கூட அடி 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 என்று நிறைய அடி 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 என்று ஒரு 20-30 அடிகள் வைத்திருப்பார் போல இருக்கிறது. அத்தனை அடிகள் இருக்குது. நான் இன்னும் என்னலை அந்த மாதிரி அத்தனை அடிகள் வைத்து எழுதி பாடிய பாடல் இது. மிக அழகான வரிகள். அது எப்படி தான் இவ்வளவு சொற்களை கொண்டு போட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம இந்த கவிதைக்குள்ளே இத்தனை சொற்களை அடி என்ற வரக்கூடிய சொற்கள் இத்தனை சொற்கள் இருக்கிறதா என்று ஒரு இது சொல்லும். அது நடுவில் வேறு காவடின்னு வேறு ஒரு சேர்த்துருப்பாரு. அந்த காவடி இந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது புது கற்பனை. இது இந்த மாதிரி கற்பனை நான் நான் படித்த இலக்கியங்கள் வரைக்கும் எதுவும் இல்லை. அந்த கற்பனை காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டுன்னா, அந்த காவடி மலை மேலே முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்போது முருகனுக்கு அந்த மலை மேலே கொண்டு போகும்போது தன் படைப்பு பொருட்களை படைக்க வேண்டிய காணிக்கை பொருட்கள்லாம் ரெண்டு மலை மேலே சுமந்துக்கிட்டு போக முடியாமைக்கு 2 பக்கம் தோளில் 2 மூட்டைகளாக தொங்க போட்டு கொண்டு போனதான் பின்னாளில் காவடியாக மாறியது. பழங்களையோ பூக்களையோ பாலையோ கொண்டு போனார்கள். இப்படி 2 பக்கம் சமமாக ஒரு பொருளை ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நடுவில் ஒரு பொருள் தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏதுவாக பிடிமானமாக இருக்கிறது. இப்போது காதல் கண்கள் தூக்கும் கண்கள் இரண்டைன்னு எழுதியிருக்கார் கவியரசர் கண்ணதாசன். இது எப்படி இந்த ஒரு சிந்தனை வந்தது, எப்படி இப்படி ஒரு கற்பனை வந்தது நான் ஆச்சரியப்படுவேன். ரொம்ப அழகான வரிகள், எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் அது. இந்த பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ஒரு கேளிக்கை விடுதியில் ஒரு பெண் ஆடுற மாதிரி வருது. அதனால் ஹார்மோனியம், தபலா, ஃப்ளூட்டு, சாரங்கி எல்லாம் கூட ரொம்ப அழகாக வந்திருக்கும் அந்த பாடலில். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்துஸ்தானி மாடல் அமைஞ்ச பாடல். யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம், காலடி மீது 6 அடி கூந்தல் மோதுவது என்னடி சந்தோஷம் உல்லாசம் அப்படின்னு பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்ல அருமையான வரிகள். அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். காலடி மீது 6 அடி கூந்தல் மோதுவது என்னடி சந்தோஷம், இப்படி என்னடி சந்தோஷம் உனக்கு அப்படின்ற மாதிரி பாடல். திருப்பி யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம் அப்படின்னு பாடல். அதுக்கப்புறம் இடையிசையில் ஹார்மோனியம், சாரங்கி, ஃப்ளூட், தபலா இதெல்லாம் மிக அழகாக வருது. அப்புறம் 6 அடி கூந்தலை அள்ளி முடித்து கொஞ்சம் பாணி மாறிடும், இந்த மெட்டு மாறிடும். ஓரடி ஈரடி மெல்ல எடுத்து யாரடி வந்தார் பக்கத்திலே, உடனே ஆலாபனை. ரொம்ப அழகான ஒரு ஆலாபனை. திருப்பி இந்த வரிகளை திருப்ப பாடுவாங்க. இப்படி 6 அடி 1 அடி 2 அடி எத்தனை அடி வருது பாருங்கள். அப்புறம் காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டை வேலடி கோலடி தேடி வராமல். இப்போ இந்த காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டையும் சொன்ன காதலை சுமந்துக்கிறதுனால அந்த 2 கண்களையும் சமமான பக்கம் 2 பக்கம் வர்றதுனால அது காவடி என்ற ஒரு சொல் ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனையான பட்டது. இந்த வேல் மாதிரி இருக்கக்கூடிய கண் இப்போ காவடி ஆகி இருக்குதுன்று அப்படின்னு எழுதியிருக்கிறார் கவியரசர். மிக அழகது. ஏனடி நின்றாய் வெட்கத்திலே. திருப்பி யாரடி வந்தா என்னடி சொன்னார். அது திருப்பியும் ஹார்மோனியம், தபலை, சாரங்கி இதெல்லாம் ரொம்ப அழகாக வருது. இப்போது அதே மாதிரி மெட்டு மாறிக்கிட்டே போகும் இந்த பாடல். ரொம்ப அற்புதம் அது. நில்லடி நில்லடி கண்ணடியோ என்னடி சொல்லடியோ, எத்தனை அடி வருது பாருங்கள். முன்னாடி பின்னாடி போடடியோ, அந்த கால் பாதம் நடந்து காட்டு அப்படின்றது. திருப்பி அன்றொரு 4 அடி வந்தவள் யாரடி என்பதை கேளடி உண்மையை கூறடி, பெண் பெயர் கேட்டு சொல்லடியோ, யாரடி வந்தால் என்னடி சொன்னார் ஏரடி இந்த உல்லாசம். எத்தனை அடி வந்தது பார்த்தீங்களா? ஒரு அடியில் இத்தனை அடியை போட்டு எழுதி வச்சிருக்காரு கவியரசர் கண்ணதாசன். மிக அற்புதமான கற்பனை, அபாரமான கற்பனை, சொல்லாடல் எல்லாமே அழகு. இந்த பாடல் எல்லாரும் சரி அத்தனை அழகாக பாடியிருப்பாங்க. கேவி மகாதேவன் நல்லா இசையமைச்சிருப்பார். நல்ல அழகான பாடல். வானம்பாடி என்ற திரைப்படத்தில் இந்த பாடலை கேளுங்க. நன்றி.